நண்பர்களே வணக்கம். இதற்கு முன் நமது சேனலில் பதிவிட்டிருந்த தூக்கத்திலும் விழிப்புணர்வு வேண்டும் என்ற வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்து வருகிறீர்கள். நன்றி. அதன் தொடர்ச்சியாக மேலும் சில தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. முதல் பதிவில் நாமல் உறங்கும் பொழுது 5 நிலைகள் பற்றியும் அதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் பயன்களை பற்றியும் பார்த்தோம். அதில் நாம் இடதுபுறமாக படுத்து உறங்கினால் உடல் உஷ்ணம் சீராக இருக்கும், ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்பதை அறிந்தோம். பெரும்பாலும் வலதுபுறமாக படுத்து உறங்குவதைத்தான் நாம் வழக்கமாக வைத்துள்ளோம். அது இயல்பாகவே தூக்கத்தில் அப்படித்தான் நடக்கும். ஆனால் நாம் இடதுபுறமாக படுத்து உறங்க பழகிக்கொண்டால் அதனால் நன்மைகள் அதிகம். முயற்சி செய்து பயன் பெறலாம். அடுத்தது நாம் தூங்கி எழும்பொழுது இடதுபுறமாக திரும்பி நமது இடது கையை படுக்கையில் ஊன்றி எழுந்து வரும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்து வரலாம். மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். தினமும் காலையில் நம்ம தூங்கி எழும்பொழுது இடதுபுறமாக திரும்பி நமது இடது கையை படுக்கையில் ஊன்றி எழுந்து வரும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதனுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நமது அன்றாட செலவுகள் குறையும். தேவையற்ற வீண் செலவுகள் தவிர்க்கப்படும். முயற்சி செய்து பாருங்கள். நண்பர்களே, அடுத்து நம்ம எல்லோருக்கும் வரும் பிரச்சனை ஒற்றை தலைவலி. இது அடிக்கடி வரும். இந்த ஒற்றை தலைவலி அடிக்கடி வர முக்கிய காரணம் நமது மூக்கின் 2 துவாரங்களில் ஏதாவது ஒன்று அடைபட்டால் இந்த வலி வரும். இடது நாசி அடைபட்டால் இடதுபுறமாக தலைவலியும். அதாவது நமது மூக்கின் இடது துவாரம் அடைபட்டால் இடதுபுறமாக தலைவலியும், வலது நாசி அடைபட்டால் வலதுபுறமாக தலைவலியும் இருக்கும். இந்த ஒற்றை தலைவலிக்காக நான் ஒரு முறை ஒரு ENT டாக்டரிடம் சென்றேன். அவர் பார்த்துவிட்டு, மூக்கில் ஒரு துவாரம் அடைபட்டு இருக்கு, உடனே ஆப்ரேஷன் செய்து கிளியர் பண்ண வேண்டும், 25,000 பணத்தை அட்வான்ஸாக கட்டுங்கள் என்றார். இது நடந்தது 20 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைய சூழலில் 1 லட்சம் வரை ஆகலாம். நண்பர்களே, நான் அவரிடம் கேட்டேன், ஆப்ரேஷன் செய்தால் பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடுமா டாக்டர் சார் என்று. அதற்கு அவர், திரும்பவும் சதை வளர்ந்தால் மறுபடியும் அடைப்பு வர வாய்ப்பு உண்டு, கூடவே தலைவலியும் வரும் என்றார். என்ன செய்வது? பயந்து ஓடி வந்துட்டேன். கொஞ்ச நாள் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. வலதுபுறம் தலைவலி வந்தால் இடதுபுறமாக சாய்ந்து படுத்து உறங்கினாலும் சரி, ஓய்வெடுத்தாலும் சரி. அதேபோல் இடதுபுறம் தலைவலி வந்தால் வலதுபுறமாக சாய்ந்து உறங்கினாலும் இந்த ஒற்றை தலைவலி குணமாகும் என்பதை அறிந்தேன். அது மாதிரி ஓய்வெடுக்க உறங்கி பழகிக்கொண்டேன். இப்போது தலைவலி வர்றதில்லை. நண்பர்களே, மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். இடதுபுறமாக தலைவலி வந்தால் வலதுபுறமாக சாய்ந்து ஓய்வெடுக்க வேண்டும். நீங்களும் இந்த முறையை பயன்படுத்தி உங்கள் தலைவலியிலிருந்து விடுபடலாம். ஓய்வு எடுக்கும் நேரத்தில் நன்றாக மூச்சை இழுத்துவிட பழகிக்கொள்ளவும். நாம் நன்றாக மூச்சை இழுத்து விடுவதாலேயே பாதி தலைவலி குறையும்.
அந்த நேரத்தில் விக்ஸு, அமிர்தாஞ்சன், ஜண்டோபம் பயன்படுத்தலாம். அளவாக. நாம் மூச்சு விட கொஞ்சம் எளிதாக இருக்கும். என்ன நண்பர்களே, செலவுகளை குறைக்கவும் ஒற்றை தலைவலி தீரவும் ஐடியா கொடுத்தாச்சு. சில நேரங்களில் தேவையற்ற வீண் செலவுகளாலும் தலைவலி வருவதுண்டு. இவை இரண்டுக்குமே இந்த பதிவில் தீர்வு கொடுத்துள்ளேன். செய்து பயன்பெறவும். நன்றி நண்பர்களே. எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.